ஒரு சில மனுஷங்கள பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஹை வைப்ரேட்லயே இருக்கிற மாரி இருக்கும். அவங்களோட எனர்ஜி எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற மாரி இருக்கும். நம்மளுக்கே அந்த மனுஷங்கள இன்னொரு தடவ எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜிய எப்படி மெயின்டெயின் பண்றது? அத தினம் எப்படி ஃபாலோ பண்றது? அப்படிங்கிற 5 டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். எக்ஸ்ட்ராவா ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்லப் போறேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றத்த நம்மளால கிரியேட் பண்ண முடியும். மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து டெய்லியும் ஏதாவது பிரஷர், ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரவே வராது. ஸோ, அதனால நம்ம எப்படி டெய்லியும் பாசிட்டிவான எனர்ஜிய மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் கிராட்டிட்யூட் பிராக்டிஸ். இந்த ஒரு அழகான நாளைக்காக நான் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன், இல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிராட்டிட்யூடா இருந்தீங்க அப்படின்னா, முடியல அப்படின்னா ஏதோ ஒரு 3 விஷயத்துக்காக டெய்லியும் நம்ம கிராட்டிட்யூடா இருக்கிறது. நமக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்காகட்டும், இல்ல நம்மளுக்கு இந்த லைஃப குடுத்ததுக்காகட்டும், இல்லைன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அந்த டே ஃபுல்லா போச்சு அப்படின்னா, நைட் அதுக்காக ஒரு கிராட்டிட்யூடா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் வந்து என்னாகும் அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிரும். நம்ம இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது, அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கே கிடைக்கும். டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் 10 மினிட்ஸ் நம்ம நிம்மதியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன்ஸ், ப்ரேயர் அப்படி இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சைலன்ட்டா உட்காந்து நம்மள வந்து நம்ம நோட் பண்ணுறது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிரைன் வந்து ரொம்ப காமா இருக்கும். இது வந்து ரீசார்ஜபிள், அதாவது ரீசார்ஜ் டைப் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்மளோட மூளைக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் குடுத்த மாரி இருக்கும். ஏன்னா, ஓயாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த மூளைக்கு வந்து தூங்கும்போது மட்டும் தான் ரெஸ்ட் இருக்குது. அந்த மாரி நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கும்போதும் கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்தோம் அப்டின்னா, ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான, கான்ஃபிடென்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு, நெறையா விஷயத்துக்கு இந்த மெடிடேஷன்ஸ், பிரேயர் சாரி மெடிடேஷன், பிரேயர் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஏதோ ஒரு தியானத்தில இருக்கிறது அப்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். டிப் நம்பர் 3. பாசிட்டிவ் பீப்பிள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப அட்டாச்டா இருக்கிறது. ஒரு சிலருங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கலான்னு நம்மள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதோ சின்ன விஷயம் சொன்னாலும் சரி, அத ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்றதாகட்டும், நம்மள தட்டி குடுக்குறதாகட்டும், இதில நீ சக்சஸ் ஆவேன்னு சொல்றதாகட்டும், அந்த மாரி மனுஷங்கள பார்க்கும்போது, இன்னுமா இவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தான் நம்ம நெறைய கூட வச்சுக்கிற மாரி ஃபீல் பண்ணுவோம். அவங்க நம்ம பக்கத்தாலேயே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ, நாமளும் அந்த மாரி ஒரு ஆளா இருந்தோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த மாரியான ஒரு தாட் வரும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாரி ஆளுக கூட கனெக்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பீப்பிள், அதாவது இது சரியில்ல, அது சரியில்ல, அது குறை, இது குறைன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷங்க சுத்திட்டே இருப்பாங்க. அவிங்க கூட நம்ம கனெக்ட்ல இருந்தோம் அப்படின்னா, நமக்கு குறையே இல்லாத நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு குறையாத தெரியும். அதனால நம்மள சுத்தியும் பாசிட்டிவான மனுஷங்கள மட்டும் வச்சுக்கிறது. நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, தூர வைக்கிறது இல்ல, தூக்கி வீசிர்றதே ரொம்ப ரொம்ப நல்லது. 4த் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவ லிமிட் பண்ணிக்கிறது. யு ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடவும் முடியாது. அத பார்க்காம இருக்கவும் முடியாது. லிமிட்டான ஒரு டைம் செட் பண்ணிக்கிறது. நான் 1/2 அன் ஹவர் பார்ப்பேன், 1 ஹவர் பார்ப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நாமே வந்து டெய்லியும் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு, அத ரிமைண்டர்ல போட்டு வச்சுக்கிட்டு, நம்மளோட குரோத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஃபியூச்சருக்கு என்ன பண்ணலாம்? நம்ம என்னலாம் விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னும் இன்னும் நெறைய புரிதல் வரும். அத பத்தின ஐடியாஸ் தான் நம்ம அடுத்த டைம் ஃபோன் எடுக்கும்போது நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போமே தவிர, தேவையில்லாத ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ அந்த மாரி வேற எந்த வீடியோஸும் வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ, நீங்க ஒரு தடவ யோசிச்சுக்கோங்க. அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, "இவ்வளோ நாள் நான் ஃபோன் பார்த்துருக்கிறேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சது?" அப்படின்னு உங்கள நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு வந்து வந்துரும். டிப் நம்பர் 5. நல்ல வார்த்தைகள வந்து நம்ம பேசணும். எப்ப பார்த்தாலும் அபசகுனமா பேசுறதோ, இல்ல நடக்காது, முடியாது, ஆகாது இந்த மாரி ஒரு சில அ அ கையால் ஆகாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நடக்கிற விஷயம் கூட நடக்காம தான் போகும். ஸோ, நம்ம பேசுறப்போ ஒரு ஸ்மைல் வச்சுக்கிட்டே பேசணும் நம்ம ஃபேஸ்ல. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட் பெர்சனுக்கு நம்ம கூட இன்னும் இன்னும் இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு
ஒரு வழி அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவான வேர்டை சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து வர மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அவங்களுக்கும் வந்து கேட்கறதுக்கோ, இல்ல நம்ம கூட பேசுறதுக்கோ, அட்டாச் ஆகறதுக்கோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மெயின்டெயின் பண்றதுனால, போனஸ் டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் குடுக்கறது, அப்படி இல்லன்னா ஸ்மைல் மெயின்டெயின் பண்றது. அப்படி இல்ல அப்படிங்கிறத தாண்டி என்னென்னன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, காம்ப்ளிமெண்ட் குடுக்கறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல். இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜியோட மல்டிபிள் ஷார்ட்கட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா, இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான். நல்ல ஒரு தாட்ஸு, நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு செயல். இது 3ம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது 3ம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பவர்ஃபுல்லான கீ. நான் எகைன் வந்து நான் வந்து இத வந்து சொல்றேன். நல்ல தாட்ஸ், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல். இது 3ம் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நம்ம லைஃப மேலும் மேலும் எங்கெங்கே கொண்டு போயிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த 3 வேர்டும் வந்தா பார்த்தீங்க அப்படின்னா, பவர்ஃபுல்லான கீ. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹை வைப்ரேட்லயே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியும் மெயின்டெயின் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் மிஸ்டேக் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது வாய் வந்து அப்படியே போயிருச்சு. அதுக்காக சாரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ் சைடில் ஹைப்னு இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருங்க. தேங்க் யூ.